பிரிந்து போகாமல் பரிந்து பேசும் பரமன் இயேசுவின் அன்பை பார். பிரிந்து போகாமல் பரிந்து பேசும் பரமன் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. பாசம் காட்டி வேஷம் போடும் மனித அன்பு மாயைதானே. பாசம் காட்டி வேஷம் போடும் மனித அன்பு மாயைதானே. அணிகள் ஏற்று அழுகை இழந்து அன்பு இயேசுவின் அன்பை பார். அணிகள் ஏற்று அழுகை இழந்து அன்பு இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. வாழத் துடிக்கும் மானிடனே, சாகத் துடிக்க இயேசுவை பார். வாழத் துடிக்கும் மானிடனே, சாகத் துடிக்க இயேசுவை பார். உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த உன்னதர் இயேசுவின் அன்பை பார். உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த உன்னதர் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகினிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகினிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் என்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அதே போலத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த மனிதர்களெல்லாம் உண்மையாய் இருக்கிறார்களோ, உண்மையாய் நடக்கிறார்களோ, உண்மையை பேசுகிறார்களோ, அவர்களும் இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களுக்காக தங்களுடைய லைஃப் ஸ்டைலை
எந்த விதத்திலுமே மாற்றாமல் தங்களை பெயர் சொல்லி அழைத்த இயேசுவை போல என்றுமே ஒரு மாறாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். என்னாகமம் 23:19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மனிதனைப் போல பொய் சொல்லுகிறவர் கிடையாது. மனிதர்கள் கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு அதன் பின்பு முடியாது என்று சொல்லி மனம் மாறி விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மனம் மாற அவர் மனுபுத்திரரும் கிடையாது. சில மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் செய்யவில்லை என்று சொல்லுவாங்க. அப்படியல்ல, எந்த ஒரு மனிதனும் அவருக்கு உண்மையாய் இருந்தால் அவர் சொன்ன வாக்கை கண்டிப்பாக ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். நம்முடைய தேவன் புனிதருக்கு புனிதராய் இருப்பார். மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராகத்தான் இருப்பார். யாரெல்லாம் அவரை உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் அவரை உண்மையாய் முழு இருதயத்தோடு நேசித்து தேடும்போது நமக்கும் என்றும் அவர் மாறாதவராய் இருப்பார். ஏன் சொன்னால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்க இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசராகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் ஜெபத்திற்கு நீங்க பதில் தந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உமக்காக வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.